Hello students, 12th standard English public exam question paper அதற்கான ஆன்சர் கீயும் பார்க்க போறோம். இது ஆகஸ்ட் 2021 கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். முதல்ல கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதற்கான கவர்மெண்ட் ஆன்சர் கீயை பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆன்சர் கீ அப்படின்றது டீச்சர்ஸ் உங்களோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணும்போது, அதாவது எவாலுவேட் பண்ணும்போது கவர்மெண்ட் டீச்சர்ஸுக்கு கொடுக்குற ஆன்சர் கீ. இந்த பாயிண்ட்டுக்கு இந்த மார்க் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஆன்சர் கீ. ஸோ அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். இது போன்ற வீடியோக்கள் மாணவர்கள் நிறைய வேணும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் இந்த தடவை இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரும் அதற்கான ஆன்சர் கீயும் போட்டிருக்கேன். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குறைஞ்ச நேரத்தில் அதிக மார்க் எடுக்கிறது எப்படின்றது தெரியும். எழுத வேண்டிய முக்கியமான பாயிண்ட்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம குறைஞ்ச நேரத்திலேயே ஃபுல் மார்க் எடுத்துருவோம். தேவையில்லாததெல்லாம் எழுதாமல் நம்ம தவிர்க்கலாம். ஸோ பார்ட் 1 முடிஞ்சிருச்சு, 1 மார்க் முடிஞ்சது. அடுத்து பார்ட் 2, இது 2 மார்க் கொஷின். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்சர் எனி 4 செட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கொஷின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்து செக்ஷன் 2, இது 3x2, 3 கொஷின்ஸு 2 மார்க் அட்டன் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்ஸ். அடுத்து பார்ட் 3 செக்ஷன் 1, அதில் பார்த்தீங்கன்னா எனி 2 வித் ரெஃபரன்ஸ் டு த கண்டெக்ஸ்ட். செக்ஷன் 2 எனி 2 எழுத சொல்லியிருக்காங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் 3 மார்க்ஸ். செக்ஷன் 3, இதில் எனி 3 எழுதுங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் 3 மார்க்ஸ். ஸோ இதற்கான ஆன்சர்லாம் எங்கே சார் அப்படின்னா, இந்த கொஷின் பேப்பர் முடிஞ்ச உடனே ஆன்சர் பின்னாடி வருது பாருங்கள். ஏற்கனவே 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் 2022 நடைபெற்றது. நம்ம கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள். ஸோ ஓல்டு கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் வரும், எது மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அது பழக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு எக்ஸாம் ஃபியர் இருக்காது. அப்போ எக்ஸாம் ஃபியர் இல்லை அப்படின்னா நிறைய மார்க் எடுக்கலாம்.
ஸோ கொஷின் பேப்பர் இதோட முடிவடையுது. இதை தொடர்ந்து ஆன்சர் கீ வரும். ஸோ ஆன்சர் கீ பார்க்கலாமா? ஸோ அதுதான் ஆன்சர் கீ. அதில் டைரக்ஷன்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள். பிளாக் அல்லது ப்ளூ மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினா தான் நாம் திருத்தணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மார்க்குக்கெலாம் ஃபஸ்ட்டு ஆன்சர் கீஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் டிசையர். அது எழுதியிருந்தால் 1 மார்க். நல்லா கவனிங்க. இதில் ஆப்ஷன் டி போட்டு டிசையர்னு எழுதணும். நம்ம வெறும் டிசையர்னு மட்டும் எழுதுனா சிலர் மார்க் தராமல் விட்டுருவாங்க. அதே மாதிரி ஆப்ஷனையும் நீங்கள் கண்டிப்பாக எழுதுங்க. ஆப்ஷன் ஏவா பியா சியான்றதை போட்டுட்டு ஆன்சரையும் எழுதணும். ஒன் மார்க்லாம் முடிஞ்சிடுது. அடுத்து 2 மார்க். 2 மார்க் பாருங்கள். கொஷின் நம்பர் 21. இந்த 2 பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் 1 மார்க்கு, செகண்ட் பாயிண்ட்டுக்கு 1 மார்க் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக இடம்பெற வேண்டிய வார்த்தைகள் இதுதான். அது செக்ஷன் 2. அதுக்கு ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த ஆன்சர் இருந்தால் ஃபுல் மார்க் கொடுக்கணும். ஸோ எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் அது பார்த்தோம் இல்லையா? அதுக்கு நேம் ஆஃப் த போயம் எழுதுனா 1 மார்க்கும், நேம் ஆஃப் த போயட் அது எழுதுனா அதுக்கு 1 மார்க்கும், எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக கொடுத்தா 1 மார்க்கும் கிடைக்கும். ஸோ நமக்கு ஃபுல்லாக தெரில அப்படின்னாலும் போயம் நேமும் போயட் நேமும் எழுதுனா பாருங்கள் நமக்கு 2 மார்க் அடிச்சிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் ஆன்சர் கீயை பார்க்கணும். ஸோ கண்டென்ட்டுக்கு 60%, லாங்குவேஜ் ஸ்டைலு ஆர்கனைசேஷன் அதுக்கு 40% மார்க் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ கண்டென்ட் தெளிவாக இருந்தால் 60%. நம்ம வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் தான் மீதி 40% ஆஃப் மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பண்ணுற எரர் அதுக்கெல்லாம் நமக்கு மார்க் குறைப்பாங்க. அதே மாதிரி சம்மரைஸ் பாருங்கள். ரஃப் காப்பி அது எதுனா 1 மார்க்கு. நீங்கள் வாட் எவர் இட் இஸ் ரஃப் காப்பின்னு எழுதி அடிச்சிட்டோம்னா. அடுத்து ஃபேர் காப்பி அதுக்கு வந்து 3 மார்க்ஸு. டைட்டிலுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. நோட் மேக்கிங்கும் அப்படி தான் இருக்குது. டைட்டில் 1 மார்க்கு, சப்டைட்டில் 1 மார்க்கு, கீ பாயிண்ட்ஸ்லாம் எழுதுனா அதுக்கு 2 மார்க்கு, சப்டைட்டில் 2 மார்க்கு. ஸ்பாட் த எரர்ஸ் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க.